லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில். ராஜகம்பீர் விமர்சனம் நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த கடுமையான விமர்சனங்கள் திமுகவை நோக்கி தான் கூர்திட்டப்பட்டிருக்குது விஜயால். இல்ல, அவருக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அஜெண்டாவை தானே அவர் பேச முடியும். யார் அதாவது ஊழலற்ற ஆட்சின்னு பேசினா இதற்கு முன்பு நடந்த எல்லா தவறுகளையும் கண்டிக்கணும். காவல்துறை சித்திரவதை மரணத்தை கண்டிக்கிறதா இருந்தால் அதிமுக ஆட்சியில் நடந்த என்கவுண்டர்களில் இருந்து போலி என்கவுண்டரில் இருந்து பல சித்திரவதை மரணங்கள் எல்லாத்தையும் தான் கண்டிக்கணும். அவங்க அப்படி கண்டிக்கலையே. அவங்க திருப்போணம் காவலாளி மரணத்தில் கூட திமுக ஆட்சியில் நடந்த காவல்துறை கஸ்டடி மரணங்கள் மட்டும்தான் பேசினாங்க. அதே மாதிரி அதிமுக குறித்து ஏதாவது விமர்சனம் வச்சிருக்கிறாங்களா? அதிமுகவின் தவறுகள் பற்றிய விமர்சனங்கள் வச்சிருக்கிறாங்களா? வாட்சாத்தி வன்முறைக்கு காரணமாக இருக்கக்கூடிய குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யப்பட்ட ஏற்கனவே போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த போது 2.6 கோடி மோசடி செய்தார்னு கோர்ட்டில் வந்து 4 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்ட, தேர்தலே போட்டியிடக்கூடாது என்று நீதிமன்றம் அறிவித்த செங்கோட்டையனை தான் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவங்க மாற்று அரசியல் புரட்சியை நிகழ்த்த போறாங்க. என்ன அரசியல் அவங்ககிட்ட இருக்கிறது? நீங்க யோசிச்சு பாருங்க. கட்சியில பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர், இப்போ எம்ஜிஆர் மாதிரி தலைவர்கள்லாம் பிரபலம் ஆகாத கட்சியினுடைய பிரதிநிதிகளை அடையாளப்படுத்தினாங்களா இல்லையா? நீங்க எல்லா கூட்டத்திலையும் பாருங்களேன். புஷி ஆனந்த் பேசுவாரு, ஆதவர்ஜுனா பேசுவாரு, விஜய் பேசுவாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இல்லைங்க, இது ஜனநாயகம் கிடையாது. நீங்க தனிநபர் ஆராதனையிலே அது வந்து திரும்ப ஜனநாயகம் இல்லைங்கிறது தான் அடையாளம். அதோட உட்கட்சி பிரச்சனை. ஆனால் இன்னைக்கு தாவேகா பாண்டிச்சேரியில் நடத்தின அந்த மீட்டிங் இருக்கு இல்லையா, ஒரு விஷயத்தை மறைமுகமாக சொல்லுது. ஒன்னு, திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் ஆட்சிக்கு வரக்கூடாது, அதனால என்ஆர் காங்கிரஸ் கூட எங்களுக்கு மெயின் கிடையாது, திமுக தான் பொலிட்டிக்கல் எதிரி, நேரடியாக அவங்களை விமர்சிக்கிறோம். 74ல் எப்படி மரக்காயரை வீழ்த்திட்டு ராமசாமி வந்தாரோ அதே மாதிரியான ஒரு சூழலை நாங்கள் இங்கே உருவாக்குவோம் அப்படின்றார் இல்லையா? இப்போ அதுக்கான வியூகத்தை தான் அமைக்கிறாங்க. அப்போ வெளிப்படையாக சொல்லிட்டாரு வீர விக்னேஸ்வரன், மதவாத தீய சக்தி திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றதுக்காக வியூகம் அமைக்கிறோன்றார். அதுக்கான களப்பணி என்ன செஞ்சிருக்காங்க? இப்போ மெட்ரோ ரயில் வரப்போகுது இந்த பாதையில் கோடம்பாக்கம் போது இல்லைன்னா பல வருடமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பில்லர் தூணை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மேலே மேம்பாலம் கட்டுறாங்க, தண்டவாளம் போடுறாங்க. ஒரு ரயில் வரணும்னா அதுக்கு கட்டமைப்பை உருவாக்குறாங்க, அப்புறம் தான் ரயில் வரும். பல ஆண்டு கால உழைப்புக்கு பின்பு தான் வந்து ரயில் வரும். இது நீங்கள் சாதாரண போக்குவரத்துக்கே அது பொருந்தும். கட்சி கட்டமைப்பு என்ன இருக்குது கேட்டால் என்கிட்ட 1 கோடி பேரை நாங்கள் உறுப்பினராக சேர்த்துட்டோம், ஆன்லைனில் 2 கோடி பேரை சேர்த்துட்டோம் அப்படிங்கிறாங்க. கரூரில் வந்து நெரிசல் மரணம் ஏற்பட்டு எல்லாரும் தப்பிச்சு ஓடுன பின்னாடி ஒரு கட்சி தொண்டன் கூட அங்கே கரூர் மருத்துவமனையில் இல்லை. என்ன கட்டமைப்பு இருக்கிற கட்சி அது? பாண்டிச்சேரியில் அவ்வளோ பேர் கூடி இருக்கிறாங்களே. அது கூடுறது சினிமாக்காரங்களை பார்க்கறதுக்கு கூடுவாங்க. இட்லி கடைன்னு படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு பயங்கரமான கூட்டங்க. அப்ப தனுசு தான் தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சர். ஏன் நீங்க விவாதம் வைக்க மாட்டேங்கிறீங்க? நியூஸ் 7க்கு நான் பரிந்துரை செய்கிறேன். தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் தனுஷா சிவகார்த்திகேயன் விவாதம் வைங்க. விஜய் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா? என்னது அவர் என்ன புரட்சி பண்ணியிருக்கிறாரு, என்ன சமூக பணி செஞ்சிருக்கிறாரு? இல்ல ராஜகம்பீர் பாஸ், ஒரே ஒரு கேள்விதான் ராஜகம்பீர் பாஸ். அவர் யாரை எதிர்க்கணும்ன்றதுல தெளிவா இருக்காருல்ல. என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது, அவங்களை நாங்க எதிர்க்க மாட்டோம். ஆனால் திமுகவை தொடர்ச்சியாக எதிர்ப்போம்னா திமுக பலம் பெறக்கூடாது பாண்டிச்சேரியிலும் தமிழ்நாட்டிலும் உறுதியா இருக்கிறார் தானே விஜய்? எங்க திமுக ஒரு ஆலமரங்க, அது மேல ஒரு 4-5 அணில்கள் ஏறி விளையாடுறதுனால ஆலமரத்தை வந்து சாச்சு போடும் மொத்தமாங்கிறதெல்லாம் நான் நம்பல. அது 75 ஆண்டு கால கட்சிங்க. நீங்க 2 வருஷ கட்சி பவள விழா கண்டா பாப்பாங்கிறிய. 2 வருஷ கட்சி பாப்பாவா, 75 வருஷ கட்சி பாப்பாவா? நீங்க தான் பாப்பா அரசியல்ல, நீங்க தான் பால்வாடியில இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து என்னன்னே தெரியல. பாண்டிச்சேரினா என்னன்னு தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல, திருப்பரங்குன்றத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல, யாரை ஆதரிக்கணும்னு தெரியல, யாரை எதிர்க்கணும்னு தெரியல. சர்வே தூண்ல ஒருத்தன் தீபம் ஏற்றணும்னு சொல்லி ஒரு கும்பல் வன்முறைக்கு ஆட்களை கூப்பிடுறான், இந்த பக்கம் தர்காவை உடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றான். 2 பேரை சமப்படுத்துறாங்க. பாஜக மதவாத பாஜகவையும் திமுகவை சமப்படுத்துறது இருக்குல்ல, இது எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு விஷயம். இது 2ஐயும் சமப்படுத்தலாமா நீங்க? ஏங்க, சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குகிறவர்களும் சமூக பதட்டத்தை உருவாக்குகிறவர்களும் எப்படி சமமாக இருக்க முடியும்? என்ன நியாயம் இருக்கு உங்ககிட்ட? தங்க தமிழ் செல்வன் என்ன சொன்னார்? எதுக்கு சமப்படுத்த? தங்க தமிழ் செல்வன் திமுக தலைவர் அவரு. ஏங்க, அவர் ஒரு பகுதி சார்ந்தவருங்க. யாருங்க தெருவுல போறவரா? எம்பி இல்லையா? இருக்கட்டும், அவர் என்ன சொன்னாரு? அவர் என்ன சொன்னாரு நீங்க சொல்லுங்க போல. என்ன சொன்னாரு? தெளிவா சொன்னார். பிப்ரவரி மாசம் இஸ்லாமியர்கள், அதாவது ராமநாதபுரம் எம்பியும் மணப்பாறை எம்எல்ஏவும் சொல்லியே சொன்னாரு, இவங்க 2 பேரும் போய் அங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்டதுதான் பிரச்சனை காரணம். அவங்க நான்வெஜ் சாப்பிடுறாங்க. இதுல என்ன பஞ்சாயத்து இருக்குல்ல? இதுல என்ன பேச்சுவார்த்தை? அவரவருக்கு சொந்தமான நிலத்துல அவரவருக்கு சொந்தமான இடத்துல அவரவர் வழிபாட்டை செய்ய போறாங்க. இதுல சம்மந்தம் இல்லாம எதுக்கு பேசுறீங்க எல்லாரும்? புரிஞ்சுங்க. என்னோட சொந்த ஊர் மதுரை. அதாவது
காலங்காலமா அந்த தர்கால வந்து அந்த கந்தூரின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அது வந்து அங்க போய் கொடுக்கறது இயல்பு தான். அங்க மட்டும் இல்ல, திருப்பரங்குன்றம், பிரான்மலை அப்படின்னு பல மலைகள் அண்ணன் சிவகங்காரு பல இடத்துல இது கொடுக்கறது இயல்பு தான். ஆனா திமுக எம்பியோட கருத்து கட்சி கருத்து இல்லாம எப்படி? சரி, இப்ப இதை பற்றி விஜய் ஏதாவது கருத்து சொன்னாரா? நான் என்ன சொல்றேன், நீங்களே தீய பத்த வச்சு விட்டு வெடிக்க விட்டுட்டு ஐயோ செத்து போயிட்டான்னு நீங்க நாடகம் ஆடுவீங்க. உங்களுக்கு ஒன்னொன்னுக்கும் நீங்க நாங்க பேசணும் அவசியம் கிடையாது. உங்க நாடகத்தை ஷூட்டிங்க்கு வந்து ஒரு பத்த வைக்கிறதே நேரத்துல நீங்க பேசுறீங்க. ஷூட்டிங்க்கு குறிப்பிட்ட டேட் கொடுப்பாங்க, அப்ப மட்டும்தான் ஒரு ஆக்ஷன் பண்ணுவாரு. மிச்ச நேரம் வந்து ஆக்ஷன் பண்ண மாட்டார் வீட்டில் இருக்கும்போது. அது மாதிரி அவங்க மாசத்துல ஒரு நாள் வந்து அவங்க வெளியில வருவாங்க. வந்து அன்னைக்கு மட்டும்தான் அவர் ஏதாவது அன்னைக்கு வந்து திமுகவை திட்டிட்டு அவர் வீட்டுக்கு போயிருவாரு. அவ்வளவுதான். அவருக்கு என்ன அரசியல் களப்பணி என்ன இருக்கு? என்ன கேக்குறேன் இல்ல சார், அது இம்பாக்டா உருவாகலையா? அது ஒண்ணுமே ஆகலங்க. மீடியாவுல என்டர்டெயின்மென்ட்க்கு விஜய் பயன்படுறாரு. களத்துல விஜயே கிடையாதுங்க. விஜய்னு ஒருத்தர் மதுரை திருப்பரங்குன்ற பிரச்சனையில விஜய் இருக்கிறாரா? விஜய் கட்சி தொண்டர்கள் இருக்காங்களா? சார், சமூக நல்லிணக்கத்துக்கான பாடுபடக்கூடிய இடத்துல யாராவது இருக்காங்களா? ஒரு கட்சி அறிக்கை இருக்கிறதா? மெயின்ஸ்ட்ரீமுக்குள்ள இருக்குதுன்றதே பெரிய விஷயம் தானே சார். என்டர்டெயின்மென்ட்டா கூட இருக்கலாமே. தேர்தல் ஆணையத்துல ஒரு திருத்தம் கொண்டு வாங்க. இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவனுக்கு மட்டும்தான் ஓட்டுனா விஜய் உடனே முதலமைச்சர் ஆக்கிடலாம். யூடியூப்ல பேஸ்புக்ல இருந்தா கூட செல்லாதுன்னு அறிவிச்சிருங்க. புதுசா எஸ்ஐஆர்ல ஒரு திருத்தம் செய்யுங்க. திருத்தம் செஞ்சுட்டு இன்ஸ்டாகிராம்ல எலெக்ஷன் நடத்துங்க. விஜய் சிஎம் ஆயிடுவாரு. நான் வரவேற்கிறேன். எல்லாருக்கும் ஓட்டு உரிமை இருக்குங்க. வெறுமனே சினிமா பாக்குறவனுக்கும் 18 வயசுக்காரனுக்கும் 30 வயசுல உள்ளவனுக்கும் ஜென்சி தலைமுறைக்கும் 2K கிட்ஸுக்கு மட்டும்தான் ஓட்டு இருக்குன்னு நீங்க நினைக்காதீங்க. 7.5 கோடி வாக்காளர்கள் இருக்கேன் அப்ப சமகாலத்துல. 7.5 கோடி வாக்காளர்கள் நீங்க அதிகபட்சம் 50 லட்சம் பேரை நீங்கள் ஈர்த்தால் கூட 7 கோடி பேர் உங்களுக்கு எதிராக தான் இருப்பான். நீங்க என்ன அரசியல்ல நீங்க வந்து நீங்க என்ன நான் கேக்குறேன். ஒரு திமுக தமிழ்மணி சார் விவாதத்தை ஆரம்பிக்கிறப்ப இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. தமிழ்மணி சார் விவாதத்தை ஆரம்பிக்கிறப்போ ஒரு புள்ளியை சொல்றாரு. அரசியல்ல மறதின்றது ரொம்ப முக்கியமானதாக மாறுது அப்படின்னு. கரூர்ல இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அவ்வளவு கூட்டம் கட்டுக்கிடங்காமல் வந்து நிக்குதுன்றத அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா ராஜகம்பீரம் பாஸ் நீங்க? அப்ப எப்படி 42 உயிர்கள் பறி போனதா மறந்துட்டாங்களா எல்லாருமே? இல்ல ஏறக்குறைய அப்படிதானே தெரியும். மறதிங்கிறது மிக நீண்ட கால பிரச்சனைங்க. அது மறதிங்கிறது உடனடி பிரச்சனையா? வெறும் 72 நாள் தாங்க ஆயிருக்கு. எப்படி மறப்பாங்க? தமிழ்மணி களத்துல அது எப்படி மறப்பாங்க? அது நீண்ட காலம் ஆக மறக்கிறதுக்கு. சொல்ற கருத்து நியாயம். ஆனால் நான் இந்த டிவிலையும் சொன்னேன். அந்த பாதிக்கப்பட்ட மகனை, கணவனை, மகளை, சகோதரி எழுந்தவர்கள் எல்லாம் சொல்றாங்க இது விஜய் தவறு இல்லை. அது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏங்க இது எப்படி இருக்குன்னா எல்லாரும் ஜரக்கு அடிக்கிறாங்க, அது தாய்ப்பால மாறிடுச்சுன்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. அப்ப அந்த நெரிசல் மரணம் நிகழவே இல்லையா? எல்லாரும் சைனைட் சாப்பிட்டு 42 பேர் தற்கொலை பண்ணிட்டான் அன்னைக்கு. சார் ஒரு என்ன பேச்சு? நீங்க வந்து 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறீங்க, செத்தாலும் போடவே போயிட்டா காசவன் செட்டாவன்னு சொன்ன வார்த்தையெல்லாம் நீங்க வீடியோ எடுத்ததெல்லாம் உண்மைன்னு சொல்லி எங்களை நம்ப சொல்றீங்களா? சார் அப்போ பாண்டிச்சேரியுடைய 74 ரிட்டர்ன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வராதா? அப்போ எங்க 5000 பேரை தாங்க திரட்டி இருக்காரு. நீங்க ஏங்க வந்து ரொம்ப பெருசா பூதுறீங்க? நான் ஒன்னு சொல்ல வானுங்க. நேத்து இருங்க, ஏன் நேரத்திலே நீங்க குறிக்கிறீங்க? நேத்து திருவண்ணாமலையில 1 லட்சம் இளைஞர்களை உதயநிதி செஞ்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? ஊடக செய்தியாக பெரிய அளவுல வந்து பிரதிபலிக்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் 5 லட்சம் இளைஞர்களை அடுத்து வந்து இளைஞர் படையை உருவாக்குவதற்கான வேலை திட்டத்தை வந்து இன்னைக்கு திமுகவின் இளைஞரணி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவங்களுக்கு கட்டமைப்பு இருக்கு. அவங்க சத்தம் இல்லாம வேலை செய்வாங்க. நீங்க சவுண்ட கொடுத்து காலி ஆயிருவீங்க. உங்களால ஒன்னும் சாதிக்க முடியாது. இல்ல அண்ணன் வந்து மரியாதைக்குரிய துணை முதல்வர்களுக்கு கூட்டம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. வந்தா சந்தோஷம். தயவு செஞ்சு இந்த காக்கா குருவியை பார்த்து ரோட் ஷோ பண்ணாம மக்களை வச்சு ரோட் ஷோ பண்ணா வாழ்த்துக்கள். சரி, இப்ப திமுகவுக்கு ஆதரவு இல்லாம ஆளுங்கட்சியா இருக்காங்க. இருங்க, திமுகவுக்கு யாருமே வாக்களிக்காம, பெரும்பான்மை மக்கள் வாக்களிக்காம திமுக எப்படி வந்து மைனாரிட்டி ரொம்ப குறைந்த வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்களா? நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்களா இல்லையா? நீங்க கட்சி உங்களுக்கு கிளைக்கழகம் இல்லாத கட்சியை நடத்தி ஒரு வார்த்தை பேசுறதுக்கு கிளைக்கழகம் இல்லாத கட்சியை நடத்திட்டு நீங்க திமுகவுக்கு நான் தான் போட்டீங்க. அவருக்கு என்ன இருக்கு கட்சியில? ராஜகம்பீரம் அவர் கருத்தை உள்வாங்கிட்டு பேசுறாரு. அதாவது அப்படின்னா ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? பொறுமையா இருங்க. ஆனால் வாழ்த்துக்கள் தான் சொன்னேன். உங்களுக்கு வந்து கூட்டம் வந்தால் வாழ்த்துக்கள் தான் சொன்னேன். நான் வந்து எத்தனை வீடியோ காமிக்கிறேன். ஏங்க வித்த காட்டுறது வேடிக்கை பார்க்கறதுக்கு கூட்டம் கூட தாங்க சொல்றேன். அரசியல் பண்ற கூட்டம் கிடையாது. நீங்க வேடிக்கை காட்டுற வித்த கூட்டம் கிடைங்க. அவர் பேசி என்னங்க இது சர்க்கஸ்கார வந்தா கூட கூட்டம் வரும். அவசியமே கிடையாது. இல்ல திருவிழால ராட்ல சுத்துறா கூட்டம் வருங்க. என்ன இது கூட்டமா? பல்லாவரம் சந்தையில கூட்டம் வருதுங்க. வார வெள்ளிக்கிழமை காலையில கூட்டம் வர்றத வச்சுலாம் அரசியல் பண்றதுனா என்னங்க இது வேடிக்கையா இருக்கு? நீங்க வேணா போய் காய்கறி கூட்டம் வச்சத வச்சுக்கிட்டு அரசியல் பண்ண முடியாது. தனி மனித தாக்குதல் வேண்டாம். கருத்தால எதிர்கொள்ளலாம். ஏங்க நான் திரும்ப சொல்றேங்க. அவர் வேடிக்கை ஏங்க வேடிக்கை மனிதர்கள் வேடிக்கை பார்ப்பதற்காக
வரணும்னு அவசியமே கிடையாது. அவங்களே வச்சு நீங்க டிபேட் பண்ணிக்கலாம். ஆக்கப்பூர்வமாக அரசியல் செய்யவே முடியாதுங்க. ஊருக்கு ஒருத்தன் தாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் இருப்பார், ஒருத்தன் தாங்க திமுக ஒரு வார்த்தை பேசல. அவன் கலப்பணி செய்வான். நேரத்தை முடிச்சிட்டு தான் அவர்கிட்ட போயிருக்கேன். தேவைப்படுறப்பதான் உங்கள்கிட்ட ஒரு வரணும். வார்த்தை கூட பேசல. ஒரே விஷயம், திமுகவினர் வந்து கூட்டம் கூடுது 50,000 1 லட்சம் ஏதோ கணக்கு சொன்னாரு. அதாவது 200 ரூபா கொடுக்காம எந்த பொருளும் கொடுக்காம இவர்களுக்கு வந்து சரி, நான் என்ன சொல்றேன், 200 ரூபாய் டிக்கெட், பேச விடுங்க. நான் இப்படி 200 ரூபாய் டிக்கெட் 2000 ரூபாய்க்கு விக்காம நீங்க பிளாக் டிக்கெட் விக்காம நீங்க ஜனநாயக ஓட்டுக்க பாப்பா நீங்க. சரி இருங்க, நீங்க என்ன யோக்கியதையோட பேசுறீங்க? அத 200 ரூபாய் டிக்கெட் 2000 ரூபாய் டிக்கெட் வந்து நீங்க ஜனநாயக பிளாக் டிக்கெட் விக்கிற கோஷ்டியா நீங்க ஒரு பக்கம் கள்ள லாட்டரிக்காரனை கூட வச்சிட்டு இருக்கீங்க. என்ன